ஆம்பூரில் காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த சிறுமி கட்டிலுக்கு அடியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரை மீட்ட காட்சிகளை தற்பொழுது திரையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் அரவிந்த் இணைந்திருக்கிறார். அரவிந்த், என்ன நிகழ்ந்தது? இந்த சிறுமி காணாமல் போனதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில மேலும் விவரங்கள் என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த தேவலாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட கோவிந்தாபுரம் பகுதியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளியான பாபு என்பவரது இரண்டாவது மகள் தனஸ்ரீ. இவருக்கு 8 வயது ஆகக்கூடிய நிலையில அதே பகுதியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில 3ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்த நிலையில இன்று காலை, அதாவது அவருடைய வீட்டிலிருந்து பள்ளிக்கு செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்த சிறுமி வீட்டிலிருந்து வெளியே சென்றதாக நினைத்துள்ளனர். காலை பெற்றோர் இருவருமே, அதாவது அவரது தந்தை பாபு என்பவர் மேஸ்திரி வேலை செய்து வருகிறார். அதே போல அவரது தாயார் அருகாமையில் உள்ள காலனி தொழிற்சாலையில கூலியாக பணியாற்றி வரக்கூடிய நிலையில குழந்தைகளை பள்ளிக்கு தயாராக்கிவிட்டு இருவருமே வேலைக்கு சென்றுள்ளனர். இந்த நிலையில் தான் குழந்தை பள்ளிக்கு சென்றிருக்கும் என நம்பி அவர்கள் இருந்துள்ளனர். இந்த நிலையில காலை 10 மணி அளவில் பள்ளிக்கு உங்களது மகள் தனஸ்ரீ வரவில்லை என பள்ளியில் இருந்து தலைமை ஆசிரியர் கூறிய தகவலின் அடிப்படையில் வீட்டிற்கும் அருகாமையில் உள்ள வீடுகளுக்கும் வந்து பார்த்தபோது குழந்தை அருகாமையில் உள்ள வீடுகளிலும் அவர்களது வீட்டிலும் இல்லாததால் உடனடியாக ஒரு பெற்றோர் உமராபாத் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். தகவலின் பேரில் உமராபாத் காவல்துறையினர் அருகாமையில் உள்ள பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் மற்றும் அருகாமையில் உள்ள பகுதிகள், புதர் பகுதிகள், அருகாமையில் உள்ள நிலங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காலை முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் மிகுந்த ஒரு தீவிர தேடுதல் பணியினை மேற்கொண்டு வந்தனர். இதற்கிடையில இன்று காலை முதலே சந்தேகிக்கும் வகையில் ஊரில் சுற்றித் திரிந்த 2-3 குடுகுடுப்பைக்காரர்கள் குழந்தையை கடத்தி சென்றிருக்கலாம் என்ற அச்சத்தின் பேரில் உறவினர்கள் அந்த குடுகுடுப்பைக்காரர்களை அழைத்து சிறைப்பிடித்து அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறை அந்த குடுகுடுப்பைக்காரர்களையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் தான் தற்போது அந்த இடத்திற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருவதற்காக வந்து ஆய்வு செய்வதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது வாணியம்பாடி டிஎஸ்பி மகாலட்சுமி இதற்கு ஒருமுறை வீட்டை திறந்து பார்க்கலாம் என வீட்டை திறக்க உத்தரவிட்டிருக்கிறார். அதன் பேரில் வீட்டை திறந்து பார்த்தபோது கட்டிலுக்கு அடியில் குழந்தை இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. கட்டிலுக்கு அடியில் குழந்தை உறங்கிக் கொண்டிருந்த நிலையில மீட்கப்பட்டுள்ளது. தற்போது குழந்தை நன்காக அமர்ந்து அவருடைய உறவினரிடம் பேசி வருகிறது. தொடர்ந்து தற்போது காவல்துறையினர் குழந்தை எதற்காக வீட்டிலேயே இருந்தது என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அரவிந்த்.